வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2024 வருஷம் அஜய் ஞானமுத்து அவரோட இயக்கத்தில் இசை பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்சியஸ் அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில் அருண்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்து ஒரு ஹாரர் திரைப்படமாக வெளிவந்த டிமாண்டி காலனி 2 அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று செகண்ட் பார்ட்டுன்னு ஒன்று தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடாகவே இருக்குது. அந்த சாபக்கேடுலேருந்து 1-2 படம் தப்பிச்சிருக்குது. அப்படி தப்பித்த படங்களில் இந்த படமும் ஒரு படம். அதை நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக செஞ்சு விட்ருக்கா அப்படி. ஆனால் அதுக்காண்டி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரர்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த அளவுக்கு ஹாரர்னு பார்த்தா இந்த படத்தில் இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட இந்த பாட்டுக்கு இந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோரை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அவங்க படத்தோட ப்ரொமோஷன்லேயே சொன்னது என்னென்னா, அஜய் ஞானமுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிமாண்டி காலனி 10 வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட் வச்சுருக்கா அப்படி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்ட் ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்காண்டி அவர் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா படத்தை பார்த்து முடிக்கும்போது என்னடா இது படம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான் ஓடுது. கரெக்டாக 144 நிமிஷம். என்னடா 140 நிமிஷம் படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் படம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள டக்குன்னு படம் முடிஞ்சு போச்சு அப்படி மாதிரி தோணுச்சு. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிற இது பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சலிப்பை தட்டலைங்க. படம் ஆரம்பித்த உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதைக்குள்ளே போயிட்டாங்க. படத்தோட கதை என்னன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மர்மமான முறையில் செத்து போகிறாங்க. அந்த செத்து போகிறதுக்கான காரணம் என்ன, அந்த கொலையெல்லாம் பண்ணுறது யார், அவங்க ஏன் சாகிறாங்க, இந்த கொலைக்கும் முன்னாடி படம் செத்து போனவங்களுக்கும் என்ன லிங்க்கு, அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன லிங்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அதே மாதிரி அருள்நிதி படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்கா அப்படி. அவரோட தம்பி அண்ணங்கிற கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதை செயினிங்கி கொண்டாண்டு படத்தில் ஒரு செயினும் பார்த்துக்கிட்டோம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கோம். அந்த செயினை பார்த்துக்கிட்டிங்கன்னா அருள்நிதியோட தம்பி அண்ணனுங்கிற பார்த்தா ஒரு செயின் லீக்கை கொண்டு வந்து பிக் பாஸ் அர்ச்சனா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோலுக்கு இந்த படத்தை கொண்டாந்து ஹாஸ்டலில் படிக்கிறங்க ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 4 பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கை கொண்டாந்து பிரியா பவானி சங்கருக்கும் இவங்களுக்கு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா லிங்க்கு என்ன உறவு முறை, பிரியாணி பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இதுக்குள்ளே வந்தாங்க, அருள்நிதி பார்த்தீங்கன்னா ஏன் பிரியாணி பவானி சங்கர் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல பார்த்தா ட்விஸ்ட் அண்ட் சேனல் சேன்ஸை வச்சு அவங்க உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. பிரியாணி பவானி சங்கர் பார்த்தா ஒரு லவ் பண்ணுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மர்மமான முறையில் மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறா அப்படி, தூக்கு போட்டு செத்து போயிடறா அப்படி. அவர் செத்து போயிடுறாரு. அவரோட இழப்பை தாங்க முடியாமல் அவரோட ஆவிக்கிட்ட பார்த்தா அவங்க பேசணும்னு ஆசைப்படும் போது ஒரு புத்த துறவிக்கிட்ட போய் பேசும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இதை பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. இதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அருள்நிதியோட அண்ணன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட் பாட்டில் செத்து போனால அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன். அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பண்ணணும், அவரோட கிட்ட இருக்க சொத்தெல்லாம் அவங்க அப்பா பார்த்தா சொத்தெல்லாம் அவர் போய் லிஸ்ட்டு அவர் மண்டையை போட்டார். ஸோ அதனால் அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு கோமாவில் இருக்கிறவரை பார்த்தா காப்பாற்றக்காண்டி இவங்க பார்த்தா கருணை கொலை பண்ணணுன்னு இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் கேஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ச்சனாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருக்கும் தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தான் சொத்து வரணும்னு அவங்க பார்த்து ஒரு பக்கம் பண்ணும்போது அர்ச்சனாவையும் பிரியாணி பவானி சங்கரையும் எப்படி லிங்க் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக விட்டுருக்காங்க. அர்ச்சனாக்கும் பிரியாணி பவானி சங்கருக்கு என்ன லிங்குங்கிறத படத்தில் காட்டவே இல்லை. அது ஒரு இது. அதுபோக ஃபஸ்ட்டு பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் இவங்க இணைச்ச விதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு புக்கு, அந்த புக்குக்கும் அந்த செயினுக்கும் உண்டான இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக நினச்சிருப்பாங்க. அதுபோக இந்த படத்தில் வந்த அந்த புத்த துறவியாக ஒருத்தர் நடிச்சிருப்பா அப்படி. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷன் செம்ம நடிப்பு நடிச்சிருப்பா அப்படிங்க. அவர் எப்படி சொல்லி புரிய வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுபோக இன்னொருத்தர் பழைய நடிகர், அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தேவன் அப்படிங்கிற விஜயகாந்த் சார் படத்தில் பார்த்துக்கிட்டேன். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் நடிச்சப்போ அப்படி அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு. அவர் நடிப்பு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு.
அதுபோக இந்த படத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்க வேண்டியவனு, ஒரு நல்ல தியேட்டர் மெட்டீரியலான படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த படத்தை பின்னணி இசையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சாம் சிஎஸ் பார்த்தா மனுஷன் மிரட்டி விட்ருக்கா. அப்படி மனுஷன் பின்னணி இசைக்காண்டியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தரமான முறையில் சிறப்பான பின்னணி இசைகள் இங்கே எதுவும் செய்து தரப்படும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோன்னா போர்டு மட்டும்தான் வைக்கல அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா படத்தோட டேரக்டரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசைனா சாம் சிஎஸ் திருப்பி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பின்னணி இசையில் மனுஷன் மிரட்டி விட்ருக்கா. அப்படி படத்தோட இன்ட்ரோல் காட்சி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பாட்டையும் செகண்ட் பாட்டையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாட்டில் வந்தார் இன்ட்ரோல் சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீக்ரியேஷன் தான். ஃபஸ்ட்டு பாட்டில் அவங்க 3 பேரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வரும், சின்ன டிவியில் வரும். இதை வந்து செகண்ட் பாட்டில் பார்த்தா ஒரு பெரிய டிவியில் வந்து பார்த்துக்கிட்டேன் கனெக்ஷன் பண்ணி ஒரு சூப்பராக இன்ட்ரோல் பேக் கொடுத்தாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க மேலே கொண்டு வந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேஸ்ட்லாம் பார்த்தோன்னா அற்புதம், வேறு லெவலு. தேர்டு பார்த்து எப்படா வருங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வந்தால் அடுத்த பாட்டை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதுபோக இந்த படத்தில் அவங்க வச்ச குட்டி குட்டி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹாரர் படம் பார்க்க பிடிக்கும் அப்படிங்க தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹாரர் எலிமெண்ட்டும் பேக்ரவுண்டு இதுவும் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது. சாம் சிஎஸ் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னமும் தரமான இசைகளை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நம்பலாம். அவருக்காண்டி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அருள்நிதி வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் மனுஷன் ஹாரருக்குன்னே போகிற மனுஷன் மாதிரி அவருக்கு வர ஹாரர் சப்ஜெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. கதை தேர்ந்தெடுத்துலாம் பார்த்தா சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படிங்க பிரியாணி பவனி சங்கர்னாவே படம் ஊற்றிக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்தவங்கள இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு தெளிவு கொடுத்துக்குது. பிரியாணி பவன் சங்கர் நடித்தா படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இது உதாரணம். சூப்பரான படம். அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருந்துச்சு. அருள்நிதியோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இருந்துச்சு. பிக் பாஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீனில் வந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளை சிறப்பாகவே செஞ்சுட்டு போயிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் என்ன ஒன்றா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் போச்சு. எனக்கு அதான் வந்து பார்த்தா இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்புரை அரசன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டியிருக்காங்க. அவர் யார், அந்த ஹாஸ்டலாக லைப்ரரியன் வந்து பார்த்துக்கிட்டா யார், லைப்ரரியனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவரையே அந்த புக்கை வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டனா ஒவ்வொருத்தருக்கும் படிக்க கொடுக்கணும். அந்த படிக்க கொடுக்க புக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்துக்கிட்டனா ஏன் வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டனா இது பண்ணணும், அவர் ஜூலை 5ஆம் தேதி ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் ஏன் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த புக்கை படிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சாவடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகளோட இந்த படம் முடிஞ்சிருக்குது. தேர்டு பார்ட்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக அதுக்கான விடைகள் கிடைக்கும். 10 பார்ட் வரைக்கும் கதை வச்சுக்கா சொன்னாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அல்லது 4th 4 பார்ட்டுகளை முடிக்கிறதா நல்லது. 5, 6 அரண்மனை சீரிஸ் மாதிரி போச்சுன்னா சீரீஸுக்கு உண்டான மதிப்பு போயிடும். சொல்லலை அஜய் நான்முத் சார், நீங்கள் சட்டு போட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 2 பார்ட்டோட கதையை முடிக்கிற வழியை பாருங்கள். அதான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களோட சாபக்கேடை வந்து பார்த்தீங்க மேடம். ஏன்னா அதுக்கு முன்னாடி கோபுரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பட்ட அடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு 2 பாட்டுகள் இந்த படத்தை முடிச்சுக்கங்க. என்னோட தனிப்பட்ட ஒரு சின்ன கருத்து தான் சார். உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தோட பின்னணி இசை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலுங்க. பின்னணி இசைக்காண்டி கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரவல் சீனு வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தை நான் பிடிச்சிக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ப்ரமோஷன் ஆகும். அதிகமாக லைக்ஸ் வரவா தான் நம்ம சேனலில் யூடியூப் அல்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டா காட்டும். ஆனால் லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.